அத்தியாயம் 2. குரு பக்தியின் மேன்மை. ஸ்ரீ குருவின் நினைவுகளோடு மகிழ்ச்சி கடலில் மூழ்கியிருந்த நாமதாரகன் நடந்து களைப்புற்றதால் ஒரு மரத்தடியில் இளைப்பாற அமர்ந்து அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்தான். அவன் கனவில் தோன்றிய யோகீஸ்வரரான ஸ்ரீ குரு தனது நீண்ட கேசத்தை ஜடாமுடியாக முடிந்து கொண்டிருந்தார். இடையில் புலித்தோலையும் பீதாம்பரத்தையும் அணிந்து கொண்டிருந்தார். உடல் முழுவதும் விபூதி பூச்சினால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. இத்தெய்வீக திருவுரு நாமதாரகன் அருகில் அமர்ந்து அவனது நெற்றியில் விபூதி பூசி ஆசி கூறி அபயமளித்தார். கனவு கலைந்து விழித்து கொண்ட பின்பும் அக்கனவு தோற்றுவித்த இனிய உணர்வு அவனை ஆட்கொள்ள கனவில் கண்ட திருவுருவை எண்ணியவாறே மீண்டும் நாமதாரகன் தன் பயணத்தை மேற்கொண்டு தொடர்ந்தான். சிறிது தூரமே நடந்த நாமதாரகன் தன் கனவில் கண்ட திருவுரு எதிர் திசையில் தன்னை நோக்கி வருவதை கண்டான். அவரை பணிந்த அவன், முனிவருள் சிறந்தவரே, என்னை மேலெழுப்புங்கள். அஞ்ஞான இருள் அகற்றும் உங்கள் தரிசனத்தால் என் பாவங்கள் தொலைந்தன. என்னை காக்கவே வந்தீர்களா? தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? தங்களின் திருநாமம் யாது? தயை கூர்ந்து எனக்கு சொல்லுங்கள் என வினவினான். நாமதாரகனின் இந்த அன்பான வேண்டுதலை கேட்ட துறவி அவனை அன்புடன் நோக்கி, நான் சித்தன், மூவுலகங்களிலும் சஞ்சரிப்பவன், இவ்வுலகோரால் நன்கு அறியப்பட்ட நரசிம்ம சரஸ்வதி எந்தன் குரு. அமரஜா சங்கமத்தில் உள்ள காணுகாபுரத்தில் மும்மூர்த்திகளின் அம்சமான இவர் வசிக்கின்றார். பக்தர்களின் துயர் துடைக்கவும் முனிவர்களுக்கு மோட்சம் நல்கவுமே இந்த அவதாரம் நிகழ்ந்துள்ளது. கருணை கடலான இவர் மக்களின் விருப்பங்கள் யாவற்றையும் நிறைவேற்றுபவர். ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி என எல்லாம் கொடுக்க வல்லவர். இவரது பக்தர்கள் ஏழ்மையை அறியாதவர்கள். பர மற்றும் அபர ஞானத்தினை எளிதில் அடைந்தவர்கள். குருவின் மகிமையை சித்தர் சொல்ல கேட்ட நாமதாரகன், ஐயனே, தாங்கள் கூறியபடி குருவின் பெருமை உலகறிந்த ஒன்று. பல தலைமுறைகளாக எங்கள் குடும்பமும் குருவினை வழிபட்டு வருகின்றது. ஆயினும் வாட்டும் வறுமையும் துரத்தும் துன்பமும் என்னை விட்டு நீங்கவில்லை. என்னை காக்க வந்திருக்கும் நீரே எனது ஐயங்களை களைய வேண்டும். நாமதாரகனின் இவ்வேண்டுகோளை கேட்ட சித்தர், குருவின் அருள் வேறுபாடின்றி யாவருக்கும் ஒன்று போலவே கிட்டும். அவரே உலகின் காப்பாளர். அவரை அண்டிய எவருக்கும் ஏழ்மை என்பது இருப்பதில்லை. கடவுளர்கள் யாவரும் அவரின் பக்தர்களை சரணடைகின்றனர். இவர்கள் காலத்தையும் காலன் வெல்லக்கூடியவர்கள். அந்த பரமாத்மாவை வழிபட்ட பின்னும் நீ உன்னை ஆதரவற்ற ஏழையென உணர்ந்தால் அதற்கு காரணம் உனக்கு முழுமையாக குருவிடம் நம்பிக்கை இல்லாய்மையே ஆகும். குருவே 3 புருஷார்த்தங்களின் இருப்பிடம். ஒரே மனதினாய் அவரையே உனது காக்கும் கடவுளாய் வழிபட வேண்டும். ஹரியும் ஹரனும் கோபப்பட்டால் ஸ்ரீ குரு உன்னை காத்து ரட்சிப்பார். ஆயின் ஸ்ரீ குருவின் அதிருப்திக்கு ஆளான ஒருவனை மும்மூர்த்திகளாலும் காக்க இயலாது என்பதை அறிவாயாக. ஸ்ரீ குருவின் அற்புத குணங்களை செவிமடுத்த நாமதாரகன், என் ஐயத்தை போக்கியருள வேண்டும் ஐயனே. மும்மூர்த்திகளும் ஒரே வடிவம் தாங்கி குருவாக ஏன் அவதரிக்க வேண்டும்? ஈசனும் திருமாலும் கோபித்து கொண்டாலும் ஸ்ரீ குரு நம்மை காப்பார் என்று கூறினீர்களே, அது எவருடைய சொற்கள்? இதற்கான ஆதாரம் யாது என தெளிவுபடுத்தி எனக்கு மேலும் ஸ்ரீ குருவின் பால் திடபக்தி ஏற்பட அருள் புரியுங்கள் என காலில் பணிந்து வேண்டி நின்றான். நாமதாரகனின் சொற்களை கேட்டு மகிழ்வுற்ற சித்தர், உந்தன் வினாக்களுக்கு நான் வேதத்தை ஆதாரமாக கொண்டு பதில் உரைக்கின்றேன், கவனமாக கேட்பாயாக என கூறத் தொடங்கினார். முதலில் நான்முகனின் முகங்களிலிருந்து 4 வேதங்கள் தோன்றின. பின்பு 18 புராணங்கள் தோன்றின. இவற்றுள் பிரம்மம், வைவர்த்த புராணம் எல்லோரும் அறிந்த ஒன்று. பிரம்மனால் கூறப்பட்ட கதைகளான இதனை இப்போது நான் உனக்கு கூறுகின்றேன். இது நாரணனின் அவதாரம் என போற்றப்படும் வேத வியாசரால் முனிவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. ஒரு சமயம் சதுர்யுகங்களின் முடிவில் ஏற்பட்ட மகா பிரளயத்தில் உலகங்கள் யாவும் நீரில் மூழ்கின. அப்போது திருமால் ஓர் ஆளிலை மீது சிறு குழந்தை வடிவெடுத்து அந்நீரின் மேல் மிதந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு மீண்டும் இவ்வுலகை தோற்றுவிக்கும் எண்ணம் தோன்றியது. உடனே அவரது சேதனா சக்தி விழித்து அவரது உந்தியில் ஓர் தாமரையாக பூத்தது. அதன் நடுவில் பிரம்மா வீற்றிருந்தார். அவர் நாற்புறமும் ஆர்வத்தோடு நோக்கவும் அவருக்கு நாற்புறங்களிலும் முகங்கள் தோன்றின. இதனால் நான்முகன் என அழைக்கப்பட்டார். விஷ்ணுவின் இருப்பினை உணராத நான்முகன் நாற்புறங்களில் யாரும் காணப்படாததால் தானே உயர்ந்தவர், உறுதியானவர் என எண்ணத் தலைப்பட்டார். அவரின் எண்ணங்களை அறிந்த விஷ்ணு தமது இருப்பை
உணர்த்த தாமே இவ்வுலகங்களுக்கு இறைவன் எனவும் பிரம்மாவை படைத்ததும் தாமே ஆதலால் தம்மை வணங்குமாறு கூறவும் நான்முகனும் மனதார இறைவனை பலவாறு துதித்தார். இதனால் மனம் மகிழ்ந்த திருமால் இவ்வுலகை படைக்குமாறு பிரம்மாவிற்கு ஆணையிட்டார். இதை கேட்ட நான்முகன், கடவுளர்களுக்கெல்லாம் கடவுளே, படைப்பு தொழில் பற்றி நான் ஏதும் அறியேன், அதை கண்டதும் இல்லை. எனவே இம்மாபெரும் செயலை செய்ய எனக்கு அறிவும் ஆற்றலும் நல்க வேண்டும் என்று பணிவோடு விண்ணப்பித்தார். அவரின் வேண்டுதலை செவிமடித்த விஷ்ணு நான்முகனின் முகங்களிலிருந்து 4 வேதங்களை தோற்றுவித்து அதை அவருக்கு கொடுத்தார். அனாதியான இந்த வேதத்தில் படைப்புக்கு தேவையான விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன. குருவின் மறுவுருவான இவற்றின் துணை கொண்டு படைப்பு தொழிலை தொடங்கு என ஆணையிட்டார். பிறகு பிரம்மா படைக்கும் தொழிலை தொடங்கினார். முதலில் வியர்வையிலிருந்து பிறக்கும் ஸ்வேதஜா என்பவற்றையும், பின் அண்டஜா முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பவை என்பவற்றையும், அதன் பிறகு ஜாரஜா குட்டி போட்டு பால் கொடுப்பவை என்பவற்றையும், இறுதியில் உத்பிஜா பூமியை பிளந்து மேலெழுபவை ஆகிய மரம் செடி கொடி என்பவற்றையும் படைத்தார். பிறகு இறைவனின் ஆணைப்படி பூவுலகம், ஸ்வர்க்கம், பாதாளம் ஆகியனவும் படைத்தார். அதன் பிறகு நிர்குண பிரம்மம் உபாசகர்களான சனாகதி முனிவர்களையும், சகுண பிரம்ம உபாசகர்களாகிய மரிஷி முதலான ரிஷிகளையும் படைத்தார். பின் ஹிருத, திரேதா, துவாபர, கலி என்னும் தனித்தன்மைகள் கொண்ட 4 யுகங்களையும் படைத்தார். அவர்களை ஒவ்வொருவராக பூமிக்கு சென்று அங்கு வாழும் மக்களிடையே தங்களின் தனித்தன்மையை கொண்டு தாக்கத்தை உண்டாக்குமாறு ஆணையிட்டார். முதலில் ஹிருதயுகமானது புறப்பட்டது. நேர்மை, பக்தி, ஞானம், வைராக்கியம் போன்ற தன்மைகளை கொண்ட இப்புருஷன் யக்ஞோபவீதம் எனப்படும் முப்பொறி நூலை தரித்து ருத்ராட்ச மாலை மற்றும் கங்கணங்களை அணிந்திருந்தான். இவன் பிரம்மனை பணிந்து, ஐயனே, நீர் என்னை பூவுலகுக்கு சென்று எனது தனித்தன்மையை மக்களிடையே பரவச் செய்ய வேண்டும் என கூறினீர். ஆயின் இவ்வுலக மக்கள் உண்மையற்றவர்களாயும் நன்றி மறந்தவர்களாயும் ஒருவரை மற்றவர் தாழ்த்தியும் இகழ்ந்தும் பேசுகின்றவராய் இருக்கின்றனர். இத்தகைய துன்மார்க்கம் என்னால் பொறுக்க இயலவில்லை. பிறகு இம்மக்களிடையே என் பண்புகளை கொண்டு ஒரு தாக்கத்தை நான் எவ்வாறு உண்டாக்குவேன் என வினவினான். பிரம்மனும் அவனிடம், உந்தன் உயர்ந்த குணங்களை கொண்டு இவ்வுலகில் நிலையான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது. எனினும் நீ மனம் கலங்காது குறிப்பிட்ட காலம் வரை அங்கு உன் கடமையை செய்வாயாக. அதன் பின் அடுத்த யுகத்தினை நான் விரைவாக அனுப்புகிறேன் என்று கூறினார். ஹிருதயுகம் நான்முகன் ஆணைப்படி நடக்கலாயிற்று. அதன் காலம் முடிந்ததும் அடுத்த திரேதா யுகம் புறப்பட்டது. இப்புருஷன் மிகவும் வலிமை மிக்கவனாக கையில் ஒரு கோடாரி மற்றும் வேள்வி செய்வதற்கான பொருள்களோடு வந்தான். இந்த யுகத்தில் கடமையாற்றுவது முதன்மையாக கருதப்பட்டது. வேள்விகள் நிகழ்த்தப்பட்டன. இச்சமயத்தில் இறைவன் விஷ்ணு ராமனாக அவதரித்து உத்தம குணங்கள் நிறைந்த புருஷோத்தமான இந்த யுகத்தின் தன்மைகளை சுருக்கி வாழ்ந்து காட்டினார். அடுத்து துவாபரா யுகம் புறப்பட்டது. இப்புருஷன் தன் கையில் கத்தி, சூலம் மற்றும் வில், அம்பு ஆகியவற்றை ஏந்தியிருந்தான். வேறுபட்ட 2 பண்புகளான கொடூரம் மற்றும் கருணை, அன்பு மற்றும் கடுமை ஆகியவை சமமாக பெற்று விளங்கினான். நன்மையும் தீமையும் சரிசமமாக பெற்ற இவன் பூமிக்கு வந்த சமயம் பகவான் நாராயணன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து உலகில் அநீதியை எவ்வாறு எதிர்ப்பது என காண்பித்தான். துவாபரா யுகம் முடியும் தருவாயில் பிரம்மா கலியுகத்தை அனுப்ப எண்ணி கலிபுருஷனை அழைத்தார். இவன் கொடுமையான அரக்க குணம் கொண்டவனாகவும் பேய் போன்ற தோற்றம் கொண்டவனாகவும் தர்மத்தின் புறம்பான கீழ்த்தரமான பாடலை பாடிக்கொண்டு கொடூரமாயும் சண்டை சச்சுரவுகளை விரும்புபவனாய் வெறுக்கத்தக்கவனாய் ஒரு கையில் பிறப்புறுப்பினையும் மற்றொரு கையால் நாவையும் பிடித்து கொண்டு தடுமாறிய வண்ணம் நான்முகன் முன்பு வந்தான். இவனுடைய இக்கோலத்தை கண்டு அதிசயித்த பிரம்மா, நீ இவ்வாறு வருவதன் காரணம் என்ன என வினவவும், கலியானவன், நான் இவ்விரண்டு உறுப்புகளின் சக்தியால் இவ்வுலகை என் வழிக்கு மாற்றுவேன். இவ்விரு உறுப்புகளையும் அடக்குபவர் மட்டுமே என்னை வெற்றி கொள்ள இயலும். எங்கும் எதற்கும் எனக்கு பயம் என்பது கிடையாது. நற்செயல்களை தடுத்து மனம் போனபடி திரிதல் என் இயல்பு. பேரின்பம் போன்ற விஷயங்களை நான் நம்புவதில்லை. உறக்கமும் சண்டை சச்சரவுமே எனது வாழ்வு. பிறர் பொருளை அபகரிப்பவனும் விபச்சாரம் செய்பவனும் எனது உறவினர். நடுநிலைத்தன்மை அற்றவன், பொறாமை மற்றும் செயற்கை தன்மையோடிருப்பவன் எனது உயர் நண்பர்கள்.
துறவிகள் போல் நடிப்பவனும் பிறரை ஏமாற்றி பிழைப்பவனும் என் வாழ்நாள் நண்பர்கள். தெய்வ நம்பிக்கை, நன்னடத்தை மற்றும் நற்குணங்கள் நிரம்பியவன் எனது பரம விரோதி ஆவான். இவ்வாறு களி தன்னை பற்றி கூறக் கேட்ட நான்முகன், ஓ களியே, கழிந்த யுகங்கள் மனிதர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருந்ததால் தெய்வ பக்தி, தவம் மற்றும் அனுஷ்டானங்களுக்கு அதிக காலத்தை செலவிட்டு முக்தி அடைந்தனர். ஆயின் உனது யுகத்தில் சராசரி மனிதனின் வயது 100 வருடங்கள் மட்டுமே. எனவே இக்குறுகிய காலத்தில் இவர்கள் தெய்வ பக்தி மற்றும் அனுஷ்டானங்கள் வாயிலாக முக்தியடைய இயலும். நீ இத்தகைய நல்லவர்களை விட்டு இருத்தல் வேண்டும் என்று கூறினார். கரம் குவித்து வணங்கிய களி, ஐயனே, நீங்கள் குறிப்பிட்டவர்கள் எனது பரம விரோதிகள். மேலும் 500 வேறுபட்ட உலகங்களிலும் பாரதம் புண்ணிய பூமியாகும். அங்கே நான் காலடி வைத்ததுமே முறியடிக்கப்படுவேன். எவ்வாறு நான் அங்கு போவேன் என வினவினான். அதற்கு நான்முகன், நீ மனதை குழப்புகின்ற காலாத்மாவின் துணை கொண்டு அங்கு செல்க. இது மனிதனின் தெய்வ பக்தி மற்றும் நன்னடத்தைகளை அளிக்கக்கூடியது என கூறவும் களி மேலும் கூறலானான். ஐயா, என் விரோதிகளின் தன்மையினை அறிக. சிவஹரி நாமங்கள் ஜபிப்பவனும் தெய்வ பக்தியும் நன்னடத்தை கொண்டவனும் என்னை கடும் வேதனைக்குட்படுத்துபவன். கங்கை கரையில் வாழ்பவர்களும் காசி யாத்திரை போன்ற புனித தலங்களுக்கு யாத்திரை செல்பவரும் ஏழைகளுக்கு தானம் கொடுப்பவரும் புராண கதைகளை கேட்பவரும் பேசுபவரும் எனக்கு எதிரிகள். இயற்கையிலேயே அமைதியானவரும் அன்பான இதயம் கொண்டவரும் பெருந்தன்மை மிக்கவரும் தீனர்களுக்கு உழைப்பவரும் கொடைத்தன்மை உடையவரும் கடவுளை தியானிப்பவரும் எனக்கு மரண பயத்தை உண்டாக்குபவர். இவ்வுலக இன்பங்களில் மூழ்கி இருப்பவர்களும் தெய்வ நிந்தனை செய்பவரும் சுயநலம் மிக்கவரும் எனக்கு உற்ற தோழர்கள். இந்திரியங்களை வென்றவனும் ஹரிஹர தியானம் செய்பவனும் துவேஷங்களை கடந்தவர்களும் ஞானிகளும் எனக்கு கவலையை கொடுப்பவராவார். இவர்களை கண்டு நான் அஞ்சுகிறேன். இவ்வாறு கலிபுருஷன் கூறியதும் பிரம்மாவானவர், உனது அபரிதமான சக்தியால் நீ பூவுலகில் நுழைந்த கணத்திலிருந்தே மக்கள் உன்னை பின்பற்றத் தொடங்குவர். ஒரு சில ஞானவான்கள் உனது சக்தியை எதிர்க்கக்கூடும். அவர்களுக்கு நீ உதவுவாயாக எனவும், களியானவன், இயற்கையில் நான் கொடிய சுபாவம் உடையவன். அதர்மமானவனான நான் தர்ம மார்க்கத்தில் உள்ளவர்களை எங்கனம் அடையாளம் காண்பது? அவர்களின் பாதையிலிருந்து நான் விலகி இருக்க வழி ஒன்றை தாங்களே கூற வேண்டும் என விண்ணப்பித்தான். பிரம்மதேவரும் காலம் மற்றும் போரும் உருவமற்ற உனது உதவியாளர்கள். உனக்கு அணுக்கமானவர்கள். புண்ணியவான்கள் உனது பகைவர்கள். அவர்கள் உனது கொடுமையை எதிர்த்து உன்னை வெற்றி கொள்வர். இத்தகையவர் ஈசனோடு ஒன்றி கலப்பர். பெரும்பான்மை மக்கள் உனது கொடுமையை எதிர்க்க வல்லமையற்று உன்னால் ஆட்கொள்ளப்படுவர். இச்சொற்களை கேட்ட களி, ஓ அறிவிற் சிறந்தவரே, தவயோகியரின் தன்மைகளையும் அவர்களுக்குரிய சின்னங்களை பற்றியும் எனக்கு கூறுங்கள் என கேட்டான். பிரம்மாவும், களியே, கவனமாக கேள். நேர்மையோடும் தைரியத்தோடும் வாழ்பவர்களிடம் உனது சக்தி பயனற்று போகும். ஹரிஹரனிடம் பக்தி பூண்டவர், காசியில் வசிப்பவர், குருவிற்கு பணிவிடை செய்வோர், தாய் தந்தையரை பேணி பாதுகாப்பவர், பிராமணர்களுக்கு சேவை புரிபவர், காயத்ரி, பசு மற்றும் துளசி வழிபாடு செய்வோர் ஆகியோர் உன்னால் தீண்டப்பட மாட்டார்கள். மேலும் குரு சேவை, புனித கிரந்தங்கள் படித்தல், கேட்டல், குரு வழிபாட்டினை குல வழக்கமாக செய்தல், நன்னடத்தை, தெய்வ வழிபாடு ஆகியன கொண்டோரை நீ துன்புறுத்தக்கூடாது என்பது எனது கட்டளையாகும் என்று கூறவும், களியும் அவரை பணிந்து, ஐயா, குரு என்ற சொல்லின் பொருள் மற்றும் உட்கருத்து யாது? அவரின் வடிவம் எத்தகையது? அவர் யார் என்பவற்றை தெளிவாக எனக்கு உரைப்பீராக என வேண்டினான். இதற்கு பிரம்மாவானவர், குரு என்ற சொல்லினுள் கு என்ற எழுத்து சித்தியளிக்கும், ரு என்ற எழுத்து பாவங்களை போக்கும். எனவே பிரம்மா, விஷ்ணு, சதாசிவனின் உண்மையான ஓர் வடிவே குரு ஆவார். கணேஷோ வாக்கினா யுக்தோ விஷ்ணுனா ச சமன்வித வர்ணத் வியாத்மகோ மந்திர சதுர்வர்க பலப்பிரதா. குரு என்னும் 2 எழுத்து மந்திரம் கணேசர், அக்னி மற்றும் விஷ்ணு ஆகியோரின் பெயர்களை உள்ளடக்கியுள்ளது. 2 கூட்டெழுத்துகளுடனான இது அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பேரினையும் கொடுக்க வல்லது. குரு பிதா, குருர் மாதா, குரு தேவோ பர சிவா, சிவருஷ்டே குருஸ்ராதா, குரோருஷ்டே நகஷனா. பொருள்: குருவே அன்னை, அந்த சிவபெருமான் ஆவார். சிவன் கோபம் கொண்டால் குரு காப்பாற்றுவார். ஆயின் குரு கோபம் கொண்டால் யாராலும் காக்க இயலாது.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரம் தத்துவம் தஸ்மத் குரும் உபாஸ்ரய. பொருள்: குருவே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் மற்றும் பரதத்துவம். எனவே குருவை சரணடைய வேண்டும். ஹரோ பிரசன்னேபிஷ வைஷ்ணவா ஜனா சம்ராப்ரயந்தே குரு பக்தி மவ்யயம். குரௌ பிரசன்னே ஜெகதாம் அதீஸ்வர ஜனார்த்தனஸ்துஷ்யதி சர்வசித்தித. பொருள்: தன்னை போற்றும் அடியவர்களிடம் மகிழ்ச்சி கொள்ளும் இறைவன் அவர்களுக்கு ஒரு சத்குருவை காட்டி அவரிடம் பக்தியும் அருள்வான். ஆயின் குரு மகிழ்ச்சி அடைந்தால்தான் உலகநாதனான இறைவனையே அடைவிப்பார். குரும் பஜன் சாஸ்திரமார்கான் பிரவேதி தீர்த்தம் விரதம் யோகதாபாதி த்ருமான் ஆசார வர்ணாதி விவேக யக்ஞான் ஞானம் பரம் பக்தி விரகாக யுக்தம். பொருள்: குருவை பூஜித்தால் ஒருவர் தீர்த்த யாத்திரை, விரதங்கள், யோகம், தவம், தர்மம், வர்ண ஆச்சாரம், விவேகம், வேள்வி, ஞானம், பரமபக்தி, வைராக்கியம் ஆகியன செய்வதால் உண்டாகும் பலன்கள் யாவற்றையும் பூர்ணமாக பெறலாம். இவ்வாறு குரு மகிமைகளை பிரம்மா கூற கேட்ட கலி, ஐயனே, சாதாரண மானுடனான குரு எவ்வாறு கடவுளுக்கு நிகராக இயலும் என்பதை எனக்கு விளக்குங்கள் எனக் கேட்டான். பிரம்மாவும், ஓ கலியே, குருவை தவிர முக்திக்கு வேறு வழியேதும் கிடையாது. குரும் வினா ஸ்ரவணம் பவேத் கஸ்யாபி சாஸ்திரஸ்ய ஸ்ரவணம் தத் குதோ பவேத். பொருள்: குரு இல்லாது சாஸ்திரங்கள் எதையும் கற்க இயலாது. சாஸ்திரங்களை கேட்பதால் மட்டுமே மனிதன் இப்பிறவி சூழலிலிருந்து விடுபட இயலும். ஞான ஒளிக்கு குருவே ஆதாரமாகையால் குருவை சரணடைந்தும் அவருக்கு சேவை செய்தும் சித்தி அடையலாம் என்று கூறிய பின் கதையொன்றையும் கூறினார். கோதாவரி நதிக்கரையில் பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். அவர்களுள் வேத தர்மா என்ற முனிவரும் ஒருவர். இவரிடம் பல மாணவர்கள் குருகுலவாசம் செய்தவாறு வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகியவற்றை பயின்று வந்தனர். ஒரு சமயம் குருவானவர் அவர்களை அழைத்து, என் மீது அன்பும் மரியாதையும் இருக்குமானால் நான் சொல்வதை கேட்பீர்களாக என்று கூறவும், மாணவர்கள், ஐயனே, தாங்கள் எங்களை கரையேற்றவே அவதரித்திருக்கிறீர்கள். தாங்கள் எது சொன்னாலும் கேட்போம். இல்லையெனில் நரகம் புகுந்து இடர்பட்டு அஞ்ஞான இருளில் மூழ்கி விடுவோம். முக்தி என்பது எப்போதும் கிட்டாது. இதனாலேயே வேதங்கள் குருவை தாரகன் என இயம்புகின்றன என்று கூறவும் மகிழ்ந்த குரு, எனது முற்பிறவியில் நான் மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன். எனது தவம் மற்றும் வழிபாடுகளால் பெருமளவு பாவம் குறைந்த போதும் இன்னும் அனுபவித்து கழிக்க வேண்டிய பாவங்கள் உள்ளன. இவை எனது மோட்ச மார்க்கத்திற்கு தடையாக இருப்பதால் இவற்றை இப்பிறவியில் நான் அனுபவித்துவிட நிச்சயித்திருக்கின்றேன். அதற்கு நான் காசிக்கு சென்று பல நோய்களை வரவழைத்துக் கொள்வேன். அது சமயம் என்னை பாதுகாக்க உங்களுள் யாரேனும் ஒருவர் மனமும் வந்து என்னுடன் வர வேண்டும் எனவும் மாணவர்களுள் சாந்தீபகன் என்பவன் உடனடியாக குருவுடன் செல்ல சம்மதித்தான். மேலும் அவன் தனது குருவிற்கு வரப்போகும் துன்பங்களை தானே மனமும் வந்து ஏற்பதாகவும் கூறினான். எனினும் வேத தர்மர் அதனை மறுத்துவிட்டார். தானே துன்பங்களை அனுபவிக்காவிட்டால் மீண்டும் பிறக்க நேரும் என்பதால் தனக்கு உதவியாக 21 ஆண்டுகள் தன்னை பாதுகாக்க தன்னுடன் இருக்க வேண்டும் எனவும் கூறி தன்னுடன் காசிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்று மணிகர்ணியில் மூழ்கி விஸ்வநாதரை தரிசித்த பின் வேத தர்மர் தனது உடலில் தொழுநோயை வரவழைத்து கொண்டார். கண்களும் குருடாகி போயின. நாட்கள் செல்ல செல்ல நோய் முற்றி புண்களில் கிருமிகள் மொய்த்தன. சீல்வடித்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. சாந்தீபகன் கண்ணும் கருத்துமாய் குருவிற்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். நோய் கடுமையால் உண்டான குருவின் கோபதாபங்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் ஒரு பொருட்டாக கொள்ளாது விஸ்வநாதரின் தரிசனத்திற்காக கூட கோவிலுக்கு செல்லாது அயராது பணிவிடை செய்தான். ந தீர்த்த யாத்ரா ந ச தேவ யாத்ரா ந தேக யாத்ரா ந ச லோக யாத்ரா அகர்நிசம் பிரம்ம ஷரீர பூத்யா குரும் பிரசன்னோகி சேவிய மன்யத். பொருள்: உண்மையான மாணவன் குரு சேவையிலேயே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கின்றான். அவன் தீர்த்த யாத்திரை,
கோயிலுக்கு செல்வது, புனித யாத்திரை, மகான்களின் தரிசனம் போன்ற முக்தி தரும் எதையும் விரும்புவதில்லை. தன்னுடைய சுகத்தை கருதாமல் ஊன் உறக்கமின்றி இரவும் பகலும் குருவின் சேவையிலேயே தன்னை அர்ப்பணித்த அந்த உயர்ந்த மாணவனாகிய சாந்தீபகனின் தொண்டில் மகிழ்ந்த பினாகபாணி ஆகிய ஈசன் சாந்தீபகன் முன் தோன்றி வேண்டிய வரம் கேட்பாயாக என்று கூறவும், சாந்தீபகன், அண்ணலே, என் குருவினை கேளாது எந்த வரமும் தங்களிடம் பெற இயலாது என்று கூறி குருவினிடம் ஈசனின் வருகையை தெரிவித்து அவர் வரமளிக்க வந்துள்ளதாகவும், குரு விரும்பினால் அவரின் துன்பங்களிலிருந்து விடுவிக்க ஈசனிடம் வரம் கேட்கலாம் எனவும் தெரிவித்தான். கோபமடைந்த குரு தனது வினையை தானே அனுபவித்து தீர்க்க விரும்புவதாகவும் தனக்கு எந்த வரமும் தேவையில்லை எனவும் கூறிவிட்டார். சாந்தீபகன் ஈசனிடம் தனது குரு கூறியதை கூறி தான் வரம் ஏதும் விரும்பவில்லை என கூறிவிட்டான். கைலாயம் திரும்பிய ஈசன் மற்ற கடவுள்களிடம் சாந்தீபகனின் குரு சேவை மற்றும் பக்தி குறித்து கூறிக்கொண்டாடினார். இதை கேட்ட விஷ்ணு சாந்தீபகனின் முன் தோன்றி அவனது குரு சேவையில் மகிழ்ந்த தான் வந்திருப்பதாகவும் கோரும் வரம் தருவதாகவும் கூற, சாந்தீபகனோ, பகவானே, பன்னெடுங்காலம் கடுந்தவம் புரியும் முனிவர்களுக்கும் காண்பதறியதாகிய தாங்கள் நாளின் ஒருமுறை கூட உங்களின் பெயரை உச்சரித்தறியாத என் முன் தோன்ற காரணம் நான் அறியேன். ஐயனே, எனது குரு யாதொரு வரத்தினையும் விரும்பாத காரணத்தால் நானும் தங்களிடம் வரம் எதையும் வேண்ட விரும்பவில்லை என்று கூறினான். இதை கேட்டு மகிழ்ந்த திருமால், மகனே, இவ்வுலகில் பெற்றவர்களுக்கு செய்யப்படும் சேவையும் கணவனுக்கு மனைவி செய்யும் சேவையும் கற்றறிந்தோர் மற்றும் முனிவர்களுக்கும் செய்யப்படும் சேவையும் என்னையே வந்தடைகிறது. எனவே உனது குரு சேவையில் மகிழ்வடைந்து உன் முன் நான் வந்துள்ளேன். என்னை கண்டவர் வரம் பெறாது இருந்ததில்லை. எனவே நீ வரம் கேட்டு பெறுக என கூறினார். சாந்தீபகன், காக்கும் கடவுளே, குருவையன்றி வேறு கடவுளர்கள் எவரையும் ஞான் அறியேன். எனக்கு எது தேவையோ அதை குருவே எனக்கு அளிக்க வல்லவர். எனவே தாங்கள் எனக்கு வரம் தந்தே ஆக வேண்டும். எனில் எனது குரு பக்தி பெருகிவிடவும் அவர் மீது கொண்ட நம்பிக்கையும் சேவையும் மேலும் திடமுறவும் எனக்கு வரம் தருக எனவும் விஷ்ணுவும் அவனுக்கு வரம் கொடுத்து, ஓ சாந்தீபகா, நீ குருவின் வடிவினை நன்கு உணர்ந்திருக்கிறாய். நீ எப்போதெல்லாம் குருவினை துதிக்கின்றாயோ அவை என்னையே வந்தடையும். குருவை மனமாற வணங்குபவர்களிடம் தெய்வங்கள் வந்து சரணடைவர். யதா மம சிவவஷாபி பிரஹ்மணோ பராஷ்மனஸ்யாசி அனுக்ரஹோ பவேன்ருணாம் சேவ்யதே சத்குருஸ்ததா. என்னாலோ சிவனாலோ பிரம்மனாலோ அன்றி கற்றறிந்த பிராமணர்களாலோ வாழ்த்தப்படுபவன் குருவை பற்றிய தெளிவான ஞானத்தை அடைகிறான். குரு அருளால் எங்களால் பெறக்கூடிய யாவற்றையும் பெறுவான். குரு என்னும் இரு எழுத்துக்கள் அமுத கடலை ஒத்தவையாகும் என்று கூறி மறைந்தார். சாந்தீபகன் குருவினிடம் நடந்தவற்றை கூறினான். அதை கேட்டு மகிழ்ந்த வேத தர்மர் தனது நோய்கள் யாவும் நீங்க பெற்று பூரண ஆரோக்கியம் அடைந்தார். ஞானம் அளிக்கும் முன் தனது மாணவர்களின் பக்தி மற்றும் நம்பிக்கையை சோதிக்கவே இவ்வாறு செய்தார் என்று சித்தர் பிரம்மாவால் கலிக்கும் கூறப்பட்ட குரு சரித்திரத்தை நாமதாரகனுக்கு கூறி குருவிடம் மாறாத பக்தியும் தளராத நம்பிக்கையும் தேவை என்பதை விளக்கினார். இவ்வாறு நாமதாரகன் குரு மகிமையை உணர்ந்து கொண்டான்.